மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலாசாமி ஐஏஎஸ் அவர்களை தற்போது புதியதாக பதவியேற்று இருக்கும் தமிழக வெற்றி கழகம் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள தமிழகத்துக்கு புதியதாக ஒரு ஆளுநரை நியமிக்கப்படுறாங்க. புதிய ஆளுநர் யார் அப்படின்னா தபன்குமார் தேகா அப்படின்றவர் தான் சொல்றாங்க. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். அந்த ரெண்டு முக்கியமான விஷயம் எது அப்படின்னா தமிழகத்துக்கு மாநில தேர்தல் ஆணையர், அதாவது ஆளுநரால் நியமிக்கப்படும் மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலாசாமி ஐஏஎஸ் அவர்களை தற்போது புதியதாக பதவியேற்று இருக்கும் தமிழக வெற்றி கழகம் மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏன்னா திமுக ஆட்சியாளர்களால 2024ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பல்வேறு தரப்புல அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் அவங்க ரிசைன் பண்ண மாட்டேன்றாங்க. சரி, ஏன் ரிசைன் பண்ண மாட்டேன்றாங்க? அவங்கள ஏன் இவங்களால நீக்க முடியாதா? தமிழக அரசுக்கு நேரடியாக பவர் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்துக்கு புதியதாக ஒரு ஆளுநரை நியமிக்க போறாங்க. இது சம்பந்தமா ஏற்கனவே நம்மளோட காணொலியில பேசியிருந்தோம். ஸோ அதை யார் வரப்போறாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த காணொலியில பார்த்துருவோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸோ தமிழகத்திற்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையாளர்கள் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையாளர். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரால எப்படி நீதிபதிகளை பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்களோ அதே போல மாநில தேர்தல் ஆணையத்துக்கு கமிஷனரா பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் நியமிப்பாரு. சரி, இவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன பொறுப்பு இவங்களுக்கு இருக்கும்னா, தமிழ்நாட்டில் இவங்களுக்கு தேர்தல்கள் பிரிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு என்னென்ன தேர்தல்லாம் வரும்னா, கிராம ஊராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள், இதெல்லாம் தேர்தல் நடத்துறது இவங்களோட அண்டர்ல வரும். அதே போல இந்திய தேர்தல் ஆணையத்தால நியமிக்கப்படுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவர்கள். இவங்க நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடத்துவாங்க. சரி, இப்ப நாம யாரை பார்க்க போறோம்னா மாநில அரசால் நியமிக்கப்படும் மாநில தேர்தல் ஆணையாளர் தான் பார்க்க போறோம். அவங்க பேர் ஜோதி நிர்மலாசாமி ஐஏஎஸ் அவர்கள். சரி, இவங்க எப்போது நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னா 2024ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. இவங்களோட பதவி காலம் நியமிக்கப்பட்டதுல இருந்து சுமார் 5 வருட காலம் இவங்களோட பதவி காலம் இருக்கும். சரி, இந்த பதவி காலம் அது இவ்வளவு நாள் வரைக்கும் தான் இவங்க இருக்க முடியுமா அப்படின்னா இல்ல, இவங்க 65 வயசு வரைக்கும் கூட இருக்கலாம். சோ அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு. சோ இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற புதிய அரசு என்ன சொல்லுதுன்னா இவங்களை ராஜினாமா பண்ண சொல்லுது. காரணம் என்னன்னா, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தணும், அதுக்கு நமக்கு ஏற்ற அதிகாரியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. பட் ஆனா இவங்க ராஜினாமா பண்ண மாட்டேன்றாங்க. சோ ராஜினாமா பண்ண சொல்லி பல அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்க ஒரு பிடிவாதமா இருக்காங்க. நான் இந்த பதவி விட்டு போக மாட்டேன், தேர்தலை நடத்தி முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்காங்க. சரி, எப்ப உள்ளாட்சி அமைப்புகளுக்கு காலங்கள் முடியுது அப்படின்னா 2027 மார்ச் மாதம் தான் அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு, இப்ப பிரசன்ட்ல இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பதவி காலம் முடியுது. சரி, இது இப்போ தமிழக அரசு நினைச்சா இந்த உள்ளாட்சி அமைப்புகள் ரத்து செய்ய முடியுமா? ரத்து செய்ய முடியும். அது எப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 243U நகர்ப்புறத்துக்கும் 243E பாத்தீங்கன்னா ஊரக உள்ளாட்சி பிரிவுக்கும் இவங்க தமிழக அரசு ரத்து செய்ய முடியும். ஆனா அதுல ஒரு சட்ட சிக்கல் என்னன்னா, ரத்து செய்து 6 மாசத்துக்குள்ளே தேர்தலை நடத்தணும் இல்லையா? ஆனா இந்த 6 மாசத்துக்குள்ள தேர்தலை நடத்துறதுனால எந்த பயனும் இல்லை. ஏன்னா 2027 மார்ச்சுக்கு முடிய போகுது, 7 மாசம் தான் இருக்கு. நீங்க திருப்பியும் நடத்துனீங்கன்னா, ஒரு தேர்தலை நடத்துறீங்க அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள திருப்பி அந்த காலம் 2027 வரைக்கும் தான் இருக்கும். சோ அதனால இருக்க போற 1-2 மாசத்துக்காக ஒரு பதவியோ பண செலவோ கால விரயத்தை எந்த அரசும் பண்ணாது. அதனால 2027 மார்ச் இல்ல மார்ச்சுக்கு அப்புறமா தான் உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல் நடக்கும். சரி, அப்படி ஒரு கால் கலைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, அதுக்கு சில நடைமுறைகள் இருக்கு, சட்ட சிக்கல்கள் இருக்கு. அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதுல
ஒரு 4 விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இப்போ வந்து இவங்க வந்து ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மாநகராட்சியின் எல்லையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்போ அந்த வார்டு வந்து மறுவரைன்னு சொல்லுவாங்க, அதாவது மாற்றி அமைக்கப்படுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒர்க்கை வந்து ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த வேலையை விட்டுட்டு நான் உடனே வெளியில போக மாட்டேன் அப்படின்ற அடிப்படையில் இருக்காங்க. ஸோ அப்படி மறுவரை பண்ணும்போது என்னன்னா, பெண்களுக்கு, எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வார்டுகளை பிரிக்கணும். ஸோ அந்த வேலை முடியறதுக்கு இன்னும் 5ல இருந்து 6 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. அந்த பணிகளை வேகமா நடத்துறதுக்கு தான் இந்த அதிகாரி வந்து துரிதமா வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அதே போல புதிய பட்டியலை தயாரிக்கணும் இல்லையா, இந்த எல்லையை விரிவாக்கம் பண்ணும்போது அந்த எல்லைக்கு உட்பட்ட வாக்காளர்கள் பட்டியலை தயாரிக்கணும். அதுக்கு நிறைய டைம் தேவைப்படுது. 3வது, அப்படி நீங்க மீறி வந்து அழைச்சிட்டீங்கன்னா எதிர்கட்சிகள் நீதிமன்றத்துக்கு போவாங்க. அதாவது எல்லை விரிவாக்கம் பண்றாங்க, வார்டு மறுவரை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளேயே அவசரமா இந்த பதவி காலத்தை வந்து ரத்து பண்ணிட்டு புதுசா நடத்த பாக்குறாங்கன்னு நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அதே போல நான் சொன்ன மாதிரி தான், எஞ்சிய பதவி காலம் ரொம்ப குறைவு. 2020 மார்ச்சுக்கு இப்பயே வந்து 2026 ஜூலை ஆனதுனால அதை பண்ண முடியாது. சரி, இப்படிப்பட்ட இதுல இருக்கு. சரி, இவங்க ஏன் வந்து ராஜினாமா பண்ண மாட்டேறாங்கன்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து எல்லைகளை, மாநகராட்சி எல்லைகளை விரிவாக்கம் பண்றது, அந்த பணி நடக்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, பொதுவா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஒண்ணு இருக்கும், கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் 2 வகையா பிரிப்பாங்க இந்த தேர்தல. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ன்றது மாநகராட்சி, நகராட்சி அண்ட் பேரூராட்சி. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவிஎம் மிஷின் மூலியமா தான் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல வந்து தேர்தல் நடைபெற்றது. எப்படி வந்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நடத்ததோ அதே அடிப்படையில தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு சீட்டு முறையை தான் வந்து உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. அதுல வந்து சில பதவிகள், அதாவது கிராம ஊராட்சி, ஒன்றிய குழு, மாவட்ட ஊராட்சி, இந்த பதவிகள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு 4 போஸ்ட் வந்து பொதுவா நிற்பாங்க. என்னன்னா, ஊராட்சி உறுப்பினர், ஊராட்சி தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர். இதுக்கு வந்து 4 கலர்ல வந்து ஓட்டு சீட்டை கொடுத்துட்டு அதை வந்து ஓட்டு போட மக்களை வந்து அறிவுறுத்துவாங்க. அதன் அடிப்படையில தான் பண்ணுவாங்க இல்லையா. இந்த வாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலே நான் வந்து இவிஎம் மிஷின்ல நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புதுமையான முயற்சியை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க முயற்சிக்கு பாராட்டு. ஏன்னா அவங்க புதுசா பண்ணணும், தான் இருக்கும்போது ஒரு பதவி காலத்துல நான் ஒரு புரட்சியை பண்ணிட்டு போறேன்ற அடிப்படையில இதை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. இதுக்காக பெல் நிறுவனத்திற்கிட்ட கிட்டத்தட்ட 53,000 மிஷினை வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின்ல என்ன அதோட பியூட்டினா, இந்த 4 போஸ்ட்டுக்குமே வந்து ஒரே போஸ்ட் பாக்ஸ்லயே பட்டனை பிரஸ் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 போஸ்ட்டுக்கு ஊராட்சி உறுப்பினர், ஊராட்சி தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர், இந்த 4க்கும் ஒரே பட்டன்லயே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணணும், நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஸோ அவங்க இந்த ஒர்க்கெல்லாம் பண்ண போற இதை முடியாம அறகுறையா வெளியே போறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்களை கம்பல்சரி வந்து வெளியில போய் தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயப்படுத்துறாங்க. பட் அவங்க போக மாட்டேன்னு சொல்லவே அவங்கள என்ன பண்றாங்க, அவங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த துறைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த துறைகள் ஏதாவது ஊழல் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது குற்றம் பண்ணியிருக்காங்களா, இதன் அடிப்படையில அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்றது தூசு தட்டப்பட்டுதான் சொல்லப்படுது. பட் அது நமக்கு தெரியல, அவங்க இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருக்காங்களா, தப்பு பண்ணலையான்னு. பட் பொதுவா அவங்க நிறைய நல்ல போஸ்ட் எல்லாம் இருந்திருக்காங்க. தலைமைச் செயலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசு செயலாளராக இருந்திருக்காங்க. எதுனா வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில இருந்திருக்காங்க. அதே போல நிர்வாக இயக்குனராக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு மக்களின் மேம்பாட்டு நிறுவனம் சொல்லுவாங்க, அதுல வந்து நிர்வாக இயக்குனராக இருந்திருக்காங்க. கமிஷனரா வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில இருந்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை பார்க்கக்குள்ள இவங்க வந்து ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு தான் நமக்கு தோணுது. பட் இவங்கள கம்பல்சரி வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்றதுல தற்போது இருக்கிற அரசாங்கம் வந்து அவங்கள நிர்பந்தப்படுத்துறாங்க, நீங்க ராஜினாமா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க பிடிவாதமா இல்ல, நான் இருக்கிற என்னோட 2 ஒரு காலத்தையும் முடிச்சுட்டு இந்த தேர்தலை நடத்திட்டு ஒரு வரலாற்று சரித்திரத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் தற்போது அரசாங்கம் நினைக்கிறது நடக்குதா, இல்ல இந்த ஜோதி நிர்மலா சாமி அவர்கள் நினைக்கிறது நடக்குதான்றத காலம் பதில் சொல்லும். இரண்டாவதாக, தமிழகத்திற்கு வந்து புதிய ஆளுநர் வந்து வரப்போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த புதிய ஆளுநர் யார் அப்படின்னா தபன்குமார் தேகா அப்படின்றவர் தான் சொல்றாங்க. இவர் வந்து பேசிக்கா வந்து 1988 பேட்ச் இருக்கு இல்லையா, இமாச்சல்
அருணாச்சல பிரதேசத்துல ஐபிஎஸ் அதிகாரியா வந்தவர். அதே போல அசாம் பேசிக்கா இவரோட பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா அசாம் மாநிலம். இவர் வந்து உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, ஐபி, அதுல இயக்குனரா வந்து 2022 இருந்து 2026 ஜூன் 30 வரைக்கும் இதுல பணியாற்றி இருக்காரு. இதுல வந்து ரொம்ப கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற மாதிரி ரொம்ப நேர்மையான அதிகாரி, கண்டிப்பான அதிகாரி அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கிய தகவல் இவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரா இருக்காரு இல்லையா, அஜித் தேவாலுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் வந்து சில முக்கியமான கேஸ் எல்லாம் இவர் பதவி காலத்திலையும் இதுக்கு முன்னாடியும் கையாண்டு இருக்கார் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, மும்பை பயங்கரவாத தாக்குதல் விசாரணையில இவர் இருந்திருக்காரு. அதே போல ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள்ல பாதுகாப்புக்கு வந்து இவர் வந்து அந்த பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாம் கையாண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. பேசிக்கா வந்து நம்ம ஏற்கனவே இவர் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா, தமிழகத்துக்கு வந்து ஒரு நிரந்தர ஆளுநரை போடணும் அப்படின்றத வந்து தற்போதைய பொறுப்பு கவர்னர், அதாவது கேரளாவோட கவர்னராக அருளேக்கர் அவர்கள் ஜூன் 1 வந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வரும்போது இங்க இருக்கிற விஷயங்களையும் தற்போது குதிரை பேரங்கள் நடக்கிற விஷயங்களையும் அவர்கிட்ட வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு வந்தார் இல்லையா. அப்பவே சொன்னாரு, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு, இப்ப இருக்கிற காலத்துக்கு ஒரு கவர்னரை வந்து நிரந்தர கவர்னர் ஒருத்தரை போடுறது தமிழகத்துக்கு ரொம்ப நல்லது. அப்பதான் இங்க என்ன நடக்குதுன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்து இமிடியேட்டா உங்களுக்கு வந்து இங்க இருக்கிற நிர்வாக பிரச்சனைகளா இருக்கட்டும், லாண்ட் ஆர்டர் விஷயமா இருக்கட்டும், இந்த குதிரை பேர விவகாரமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டா உங்களுக்கு இமிடியேட்டா சொல்ல முடியும். அதுக்கு வந்து ஒரு பகுதி நேர அல்லது என்ன மாதிரி பொறுப்பு கவர்னரை போடுறது வந்து கரெக்டா இருக்காது அப்படின்னு சொன்ன அடிப்படையில தான் நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமா ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். ஸோ அதன் பேர்ல தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரு தபன்குமார் தேகா அவரை வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்து கவர்னரா போட போறதா மத்திய அரசு வட்டாரங்கள்ல பேசப்படுதா சொல்லப்படுது. ஏன் இவர் வந்து இவரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிகவும் கண்டிப்பானவர். உதாரணத்துக்கு இதற்கு முன்னாடி இருந்த திரு RN ரவி இருந்தாங்க இல்லையா, தமிழகத்தின் முன்னாள் கவர்னர், அவரை போலவே இவருமே வந்து அடிப்படை நிர்வாகம் வந்து நாலேஜ் உள்ளவர். அதே நேரத்தில் இங்க இருக்கிற அரசு கூட ஏதாவது ஒரு பிரச்சனை நிர்வாக ரீதியானா அதை தைரியமா கையாள்வாரு. நிறைய குடைச்சல் கொடுக்கணும்னு சொன்னா குடைச்சல் கொடுக்கக்கூடியவர். ஸோ அந்த மாதிரி ஆளெல்லாம் இந்த மாதிரி தமிழகத்துக்கு போடணும் அப்படின்றது தான் மத்திய அரசோட பிளானு. பட் பெரும்பாலும் இவரை போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இவருக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர், மணிப்பூருக்கும் கவர்னரா பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவர் ஏற்கனவே ஜம்மு அண்ட் காஷ்மீர், வடகிழக்கு மாவட்டங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும்போது அந்த விவகாரங்களை மிகவும் திறமையாக கையாண்டார் அப்படின்ற அடிப்படையில இந்த மாநிலத்துக்கும் அவரை வந்து கவர்னரா போடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எது என்னவோ தமிழக மக்களுக்கு நல்லது நடந்தா சரி. இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் நான் நம்புறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எங்களோட இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த கமெண்ட்ஸுக்கு ஏற்ற பதில உடனுக்குடனே உங்களுக்கு தரத்துக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். இதே போல பல சுவாரஸ்யமான நிறைந்த வீடியோக்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். மீண்டும் இதே போல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய HKS. நன்றி, வணக்கம்.